வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரித்து வர்றாங்க. ராசியில் வக்ரம் பெற்ற குருவனுடைய சேர்க்கை இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கலகலப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவாங்க. கடந்த சில மாதங்களாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இருந்து வந்திருப்பீங்க. மனசுக்குள்ள வெறும் ஆலோசனை மட்டுமே போயிட்டு இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் காரியங்கள் இப்படி செய்யலாமா இல்லை அப்படி செய்யலாமா இல்லை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்ப நிலைகளோடையே போய்கிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஒழுவான நிலைகள் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க எல்லா விஷயங்களும் கொஞ்சம் துணிஞ்சு செயல்பட ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். வெளி இடங்களுக்கு போய் வரக்கூடிய விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு. என்றோ செய்து வைத்த விஷயங்கள் காரியங்களுடைய பலாபலன்களை இந்த மாதம் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும். ஏதோ ஒரு நாள் என்றைக்கோ இருக்கோ யதார்த்தமாக ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்களை செய்து முடித்துட்டு போயிருப்போம். அதனுடைய பலாபலன்கள் என்பது இப்போது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். அந்த மாதிரி சில திடீர் எதிர்பாராத நல்ல விஷயங்களை இந்த மாதம் பார்க்க முடியும். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 1, 3, 7ஆம் இடங்களில் வக்ர கிரகங்கள் என்பது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆகையினால் ரிஷபராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வக்ர கிரகங்கள் செயல்படும் பொழுது மனநிலையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல அது வெளியில் போய் சேரும்பொழுது வேறு மாதிரி போய் சேரும். அதனால் ரிஷபராசிக்காரங்க மற்றவங்களோட பேசும்பொழுதோ அல்லது ஆலோசிக்கும் போதோ அல்லது மற்றவர்களை பற்றி ஏதாவது பேசும்பொழுதோ கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்படுங்க. கொஞ்சம் தேவையில்லாமல் திடீர்னு வார்த்தைகளை விடக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அதே போல் இந்த புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடும் பொழுதும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்களும் விரயங்களும் இருக்கத்தான் செய்யும். அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் டிசைட் பண்ணாதீங்க. பொறுமையாக நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை அளவான அமைப்புகளை கொடுக்கும். இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் பார்த்து வருவீங்க. இருந்தாலும் ஆதாயம் உண்டு. பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. காசுபண நிலைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். பண தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தியாகும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளுக்கேற்ற வரவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வழிவகைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். கொடுத்த கடன்கள் திரும்பி வரமாட்டேங்குது, இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் ஏதாவது ஒரு வகையில் வர கடன்கள் கூட நல்லபடியாக வசூலாகும். எப்படி பார்த்தாலும் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்திலுமே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் என்பதே உண்டு. பொது விஷயங்கள் காரியங்களில் இந்த மாதம் ஒரு அளவான ஈடுபாடுகளை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்று சொல்ல அது மற்றவங்களுடைய காதுகளுக்கு போய் சேரும்போது வேறு மாதிரி தான் போய் சேரும். ஸோ அந்த வகையில் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது என்ன தான் பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத மனசங்கடங்களை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் இந்த பொது விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் பட்டுமடாமல் இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பொழுதுபோக்கு விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகளை காட்டுவீங்க. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஓய்வு என்பதும் தேவைப்படும். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் அப்பப்போ கொஞ்சம் தோய்வு நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அளவான அமைப்புகளை உண்டு. குடும்பத்துக்குள்ள விஷயங்கள் காரியங்களாகட்டும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஸான நிலைகளை அது கொடுத்துட்டு தான் இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான ஈடுபாடுகளை காட்டும். பெற்றோர்கள் வகையில் அவ்வப்போது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும். குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும். அவங்க வகையில் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளே இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் சில நேரங்கள் பாசமாக இருப்பதையும் பார்க்கலாம், சில நேரங்களில் பகையாக இருப்பதையும் பார்க்கலாம். ஆகையினால் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளை நிதானத்தை எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும்.
கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அளவான அமைப்புகள் தான் இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆசாபாசங்கள் என்பது அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆனால் அதே நேரம் வாழ்க்கை துணை உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய விஷயங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த மாதம் சில குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்கும். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள், விரயங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் அவங்களுடைய வயது நிலைக்கேற்ப கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் ஒரு அளவான நிலைகள் தான் வேலை செய்து நிதானித்து செயல்படுவது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத சில ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். சிலருக்கெல்லாம் பழைய நட்புகளை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது ஏற்படும். ஸோ நண்பர்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் இருக்கும். பெரிய அளவில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாதுக்காக பெரிய அளவில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் அவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் பட்டுப்படாமல் இருந்து வர்றது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களை கொடுக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரியங்கள் செயல்பாடுகள் ரொம்ப அளவு ஒரு விதமான பதட்டமும் டென்ஷனும் இருக்கும். நிறைய விஷயங்களை கொஞ்சம் அவசரப்படவும் செய்வாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. குறிப்பாக யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அது உண்மையாக பொய்யான்னு ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வராதிங்க. ஏன்னா தொழில் வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாரதற்காக நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள் தான் இருக்குது. ஸோ ஆரம்ப பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனும் அலைச்சலும் சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது சில நேரங்களும் குழப்பமாக இருக்கும். ஆனால் போக போக எல்லா விஷயங்களுமே சாதகமாக தானாகவே மாறவும் ஆரம்பிக்கும். ஏன் இப்போ இந்த பிரச்சனைகள் வந்தது, ஏன் இப்போ இது தானாக சரியாச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாத ஒரு நிலையாக இருக்கும். ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நிதானம் என்பது அதிகமாக தேவைப்படும். மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கும்போது பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் பார்த்து வருவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் தான் வேலை செய்யும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வரும்போது மட்டும் ரிஷபராசிக்காரங்க மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய அவசரப்படக்கூடிய தன்மை என்பது இருக்குது. அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கங்க. மற்ற நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.